லாஸ்ட் சாட்டர்டே வந்துட்டு ஒரு போல் கொஸ்டின் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். எவ்வளோ பேர் வந்து LinkedIn அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுல, ஃப்ரீ டூல யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்கன்னு 6 பீப்பிள் வோட் பண்ணியிருந்தீங்க. ஸோ 6 பீப்பிள்க்கு மட்டும் இல்லாம, நம்மளோட ஃபுல் கம்யூனிட்டிக்கே வந்துட்டு இந்த வீடியோ வந்து நாங்க உங்களுக்கு ஆட் பண்றோம். செக் பண்ணிட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவ ரெடி பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு குரூப்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட LinkedIn ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி LinkedIn அக்கவுண்ட் இல்லைன்னா, உங்களோட மெயில் ஐடி யூஸ் பண்ணி உங்க ஃபோன்ல Play Storeல போயிட்டு LinkedIn டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க உங்களோட அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி. ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. ஸ்கூலிங், காலேஜஸ், இப்ப பிரசென்ட்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா எல்லாத்தையும் இதில ஆட் பண்ணிருங்க. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ஆல் கான்டென்ட் வந்து இதில சேவ் டூ பிடிஎஃப்பா கன்வெர்ட் ஆயிரும். உங்களோட LinkedInல நீங்க என்ன அப்டேட் குடுத்துருக்கீங்களோ, எல்லாமே வந்து பிடிஎஃப்பா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் காமா ஏஐ டூல் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ அத ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி, கிரெடென்ஷியல் லாகின் பண்ணிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரியான காமாவோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு கிரியேட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி பிடிஎஃப்பா இருக்கிறதுனால நான் இம்போர்ட் ஃபைல் டூ யூஆர்எல் போறேன். இல்ல உங்களுக்கு எதுவுமே ஐடியா இல்ல அப்டின்னா, பிபிடி ரெடி பண்றப்ப நீங்க இந்த மாரி ஆப்ஷன்ஸ சூஸ் பண்ணிக்கலாம். ஜெனரேட் ஒரு லைன்ல குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்ஸர் வந்து ஜெனரேட் ஆகும். பிபிடி ரெடி பண்றதுக்கான கான்டென்ட் சோர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்ப வந்து நம்ம பிடிஎஃப்பா வச்சிருக்கிறதுனால, நான் இம்போர்ட் ஃபைல் டூ போறேன். பிடிஎஃப் ஃபார்மேட்னால ப்ரௌஸ் ஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டா டவுன்லோட் பண்றதுல டவுன்லோட்ஸ்ல இருக்கும். ஸோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃபைல. ஸோ ஒன்ஸ் ஃபைல் இம்போர்ட் ஆனதுக்கப்புறம், நீங்க இந்த செகண்ட் ஆப்ஷன் வெப் பேஜ் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிட்டு கன்டின்யூ குடுங்க. ஸோ உங்களோட எல்லா டேட்டாஸும் இந்த மாரி இம்போர்ட் ஆயிடும். பிபிடி ரெடி பண்றதுக்காக. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட்ஸ் இதில அவைலபிளா இருக்கும். 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஸோ இப்ப வந்து நான் 10 கார்ட்ஸ் உள்ளத வந்து கிரியேட் பண்றேன். ஜெனரேட் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு வெப்சைட் மாரி உங்களுக்கு அது ரெடி ஆயிடும். ஸோ நீங்க என்ன LinkedInல என்ன டீட்டெயில்ஸ் நீங்க அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ, எல்லாமே வந்து ஒரு சூப்பர் ஒரு பேக்கிரவுண்டோட டீசென்ட்டான போர்ட்ஃபோலியோவா ரெடி ஆயிடும். ஸோ யாராச்சும் உங்கள்கிட்ட ரெஸ்யூம் கேட்டாலோ, இல்ல வேற ஏதாச்சும் சிவி அப்ளை பண்ணுங்க, சிவி எனக்கு அப்லோட் பண்ணுங்கனாலும், நீங்க இந்த ஒரு லிங்க்க ஷேர் பண்ணா போதும். இது உங்களோட இண்டிவிஜுவல் வெப்சைட் மாதிரி. ஓகே. ஸோ இத நீங்க ஆட்டோமேட்டிக்கா பப்ளிஷ் பண்ணிட்டு, ஒன்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், இது கஸ்டமைசபிள் தான். உங்களுக்கு ஏதாவது இதுல எடிட் பண்ணணும் அப்டின்னா கூட நீங்க எடிட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி. ஸோ ஆஃப்டர் ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், இந்த கீ இருக்கு பாருங்க பப்ளிஷ் அப்படிங்கிறத நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெடி ஆயிடும். ஸோ நம்ம 10 கார்ட்ஸ் குடுத்திருந்தனால, 10 பிபிடி வரைக்கும் ஃபுல்லாவே ரெடி பண்ணி குடுத்துரும். ஸோ கால் டூ ஆக்ஷன்ஸ் எல்லாமே அது செட் பண்ணிரும். நீங்க ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டா, உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆர் உங்களோட இண்டிவிஜுவல் பெர்சனல் வெப்சைட் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இது மேல போயிட்டு, இந்த வெப்சைட்ட காப்பி பண்ணிட்டு, நீங்க இன்னொரு
டேப் கூட ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோ ஓப்பன் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு லிங்க்க ஷேர் பண்ணிட்டா போதும். உங்களோட டோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்பெனிஸ்க்கு நீங்க ரெஸ்யூம் மாதிரி ஷேர் பண்றப்ப, அங்க இந்த ஒரு லிங்க்லயே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சிங்கிள் டேப்ல கேதர் பண்ணிக்குவாங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா ஒன் டைம்ல எல்லாமே ரெடி ஆயிடும். ஸோ நம்ம டைம் கன்சியூம் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஏஐ டூல யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. பாய்.